அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாமணி ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். நம்ம எல்லா விஷயத்துலையுமே எல்லாருக்குமே நிறை குறைகள் இருக்கு. குறை நிறைகள் இல்லாத விஷயங்களே கிடையாது. அப்படி பார்க்கும்போது அப்போ ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் நல்ல அம்சமும் இருக்கும், கெட்ட அம்சமும் இருக்கும். ஒரு சில பேருக்கு அவங்க நல்லவங்களாகவும் இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு கெட்டவங்களாகவும் இருப்பாங்க. நம்ம யாரை கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு நண்பர்களும் இருப்பாங்க. அப்போ அந்த நண்பர்களுக்கு அவங்க நல்லவங்க தானே இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி முழுமையாக கெட்டவங்களும் கிடையாது, முழுமையாக நல்லவங்களும் கிடையாது அப்படிங்கிறது அந்த உலகத்தினுடைய பொதுவான விதி. ஸோ அப்போ ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு சில இயல்பான குணங்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல குணங்கள் எது, கெட்ட குணங்கள் எது, இதை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம கெட்டதை குறைச்சின்னு நல்லதை அதிகப்படுத்தி நல்ல முறையில் நம்ம வாழ முடியும் இல்லையா? அதுதான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம். அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல நிறை என்ன, குறை என்ன, அந்த ராசியினுடைய நிறைவான தன்மைகள் என்ன, குறைவான தன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, குறைவான தன்மைகளுக்கு நம்ம என்ன வழிபட்டா, எந்த மாதிரி பரிகாரம் பண்ணிட்டா அந்த குறைகளை நம்ம நிவர்த்தி பண்ணி இன்னும் வாழ்க்கையில் நல்லா என்ஹான்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, பார்க்கலாம், தப்பு இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கும் இல்லையா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் என்ன, உங்களுக்கு அப்படி தான் இருக்கா, உங்களுடைய எண்ணம் என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய நிறைகள் என்ன, குறைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மிதுன ராசின்றது காலபுருஷத்தில் 3வது வீடாக இருக்குது. இந்த வீட்டுக்கு அதிபதி புதனாக இருக்கார். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் இதெல்லாம் இருக்கு. இந்த ராசி எடுத்துட்டோம்னா இது ஒரு காற்று ராசி. இந்த ராசி ஒரு காற்று ராசி. இந்த ராசி அது மாதிரி உபய ராசி. இந்த ராசி உபய ராசி. அதனால இரட்டை மனநிலைமை இருக்கு. அது மாதிரி காற்று ராசியா இருப்பாங்க. இவங்களுடைய நல்ல பேச்சு திறமை இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும், மாற்றத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு குணங்கள் உள்ள இந்த மிதுன ராசி, அந்த ராசி அன்பர்களுடைய நிறைகள் என்ன, குறைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தோம்னா எந்த சூழ்நிலையிலையும் சரி, அது எந்த ஒரு சப்ஜெக்ட்லேயும் சரி நல்லா பேசக்கூடிய ஒரு திறமை இருக்கும். நல்ல அருமையான அதை அந்த பேசி சமாளிக்கக்கூடிய எந்த ஒரு சப்ஜெக்ட்லேயும் பேசக்கூடிய ஒரு திறமை இருக்கும். இவங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் இவங்க ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு இவங்க நல்ல புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கோடு போட்டால் ரோடு போடுறோன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக புரிஞ்சுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அறிவுஜீவி, இன்டலெக்சுவல்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் இவங்களுடைய குணங்கள் இருக்கும். அது மாதிரி எதையும் சீக்கிரமாக கற்றுக்குவாங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட ஈஸியாக கற்றுக்குவாங்க, சீக்கிரமாக கற்றுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மாதிரி வேலை வாய்ப்பு, தொழில், அது மாதிரி குடும்பம், இதிலெல்லாம் ஒரு நிதானமான போக்கை கடைபிடிப்பாங்க. இருக்கட்டும், பார்த்துக்கலாம், ரைட், ஓகே, அவங்க சொன்னாங்களா, சரி சரி அதனால நான் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு எதையுமே ஒரு நிதானமான ஒரு ஒரு சமநிலையான மனசை வச்சுக்குவாங்க. இது அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி ஒரே நேரத்தில் பல காரியங்களை செய்யக்கூடியவங்க திறமையும் இருக்கும் உங்கள்கிட்ட. பல காரியங்களை நிர்வகிக்கக்கூடிய, பல காரியங்களை செய்யக்கூடிய, ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க. எல்லாத்தையும் சாமர்த்தியமாக செய்யக்கூடிய அந்த சாமர்த்தியமும் இருக்கும். அது மாதிரி நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கும். எல்லாரையும் கவரும்படி பேசுவாங்க, எல்லாரையும் சிரிக்க வைப்பாங்க. அதனால எல்லாருக்கும் மடுவில் நல்ல சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவங்களுடைய தோற்றம் இருக்கும். அதெல்லாம் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுமையை விரும்புவாங்க.
திடீர்னு ஒரு விஷயத்துக்கு டக்குன்னு உடனே திட்டம் போட்டு உடனே அதை செயல்படுத்துறதுக்கு சரியாயிடுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த திட்டம் போடுறது, இல்லை நான் உடனே அப்படியா வாங்க என்னன்னு பேசிடுவோம். ஏதோ ஒரு விஷயம்னா உடனே வந்து டக்குன்னு அதை பேசி சரி பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து அந்த மாதிரியான உடனே பஞ்சாயத்து பண்ண சரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க இதுலெல்லாம். இவங்களுக்கு வந்து நல்ல உற்சாகமா இருக்கிறதுனாலயே மற்றவங்களுக்கும் இவங்கள்ட்ட இருக்க உற்சாகம் தொத்திக்கும். அதனால இதெல்லாம் வந்து எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு குணமா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கு. இவங்களுடைய குறைகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இவங்க எடுத்த முடிவுல இல்லாம இரட்டை மனநிலைமைன்னு சொன்னோம் இல்லையா, உபய ராசின்றதுனால அது அடிக்கடி மனசு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு முடிவுல ஸ்டிக் ஆன் பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால இவங்களுடைய கருத்துல உறுதி இல்லாதவங்களோ அப்படின்னு இவங்களை பத்தி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நேற்றுக்கு நான் தான் சொன்னேன், ஆனா அந்த அளவு சரி வருமானு தெரியலன்னு மறுநாள் பேசினோம்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். மறுநாளைக்கு வேற மாதிரி யோசனை வந்துடும். அதே மாதிரி பேசும்போது தேவையான அளவுக்கு பேசும்போது தேவையான விஷயங்களை நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடலாம். ஆனால் கொச்சன்னு பேசணும்னு வச்சு நம்ம என்ன சொல்ல வரோன்னே மற்றவங்களுக்கு புரியாது. ஸோ அதிகமாக பேசுகிறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதிகமாக பேசாமல் அர்த்தம் இல்லாமல் பேசாமல் அந்த பேச்செல்லாம் அவங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும். இல்லாட்டினா அதிகமாக நீ புரிய வைக்கிறேன்ற பேரில் எல்லாரையும் குழப்பிடக்கூடாது. அதையும் வந்து இவங்க மனசில் வச்சுக்கணும். அது மாதிரி வந்து ஒரே நேரத்தில் பல செயல்களை செய்யக்கூடிய திறமை தான் உண்டு. ஆனால் அது வந்து கவனம் சிதறிடும். எல்லா வேலையுமே பாதி தான் நடக்கும். அப்போ வந்து கவனம் சிதறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு வேலையாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனோம்னா, நம்ம அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க நல்லது. ஒரே நேரத்தில் பல வேலை செய்கிறதுனால வரக்கூடிய குழப்பங்கள், எல்லாத்துலேயும் வரக்கூடிய ஒரு சிக்கல்கள் அது வந்து இயல்பாகவே இருக்குது. அதனால் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய திறமை உள்ளவங்க தான். அந்த புத்திசாலித்தனம் எல்லாம் இருக்கும். ஆனால் வந்து கவனம் வந்து கெட்டு போயிடும். அதனால் வந்து அதை வந்து அது மனசுலையும் உங்களுக்கு அது ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷரை ஏற்படுத்தும். ஸோ அதை வந்து பண்ணணும். அது மாதிரி வந்து இந்த மாதிரி உணர்வு உள்ளவங்களாம் எப்படி இருப்பாங்க, ரொம்ப சுதந்திரமா இருக்கணும், யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. யாருக்கும் கட்டுப்படாத தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கு. அது சமயங்களில் நல்லது, சமயங்களில் அதுவே வந்து உங்களுக்கு கெடுதலாக முடிஞ்சிடும். மற்றவங்க சொல்றத வந்து கேட்கறது, இல்லை மேலதிகாரிகள் சொன்னாங்கன்னா அதை கேட்காம இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பிடிவாதக்காரங்களாக மற்றவங்களுக்கு காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு ஒரு குறைகளான அம்சமாக தான் இருக்கு. நீங்கள் வந்து யதார்த்தமாக இல்லாமல் கொஞ்சம் வந்து பேச்சுன்ற பேரில் கொஞ்சம் அதிகமாக எதையும் எக்ஸாகரேட் பண்ணுறோன்னு சொல்லலாம், அதிகப்படுத்தி பேசுறது இருக்குல்ல, அது வந்து சமயங்களில் நமக்கு பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ அதனால் வந்து எதையும் மேடையில் பேசுவாங்க இல்லையா, அது மாதிரியெல்லாம் வந்து வாழ்க்கையில் நடக்க முடியாதுல்ல, அது மாதிரி எதையும் அதிகப்படுத்தி பேசுகிறதும் இவங்களுக்குள்ள மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. முடிவெடுக்கும்பொழுது இவங்க வந்து உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுக்கணும். ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி புதன்றதுனால நரம்புலேயே முடிவெடுக்கக்கூடாது. முடிவெடுக்கும் பொழுது நல்லா அலசி ஆராய்ஞ்சு சரியாக வரும் சரியாக வராது அப்படின்னு முடிவெடுக்கும் போது அந்த தன்மை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிவெடுக்கும் போது அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக முடிவெடுக்கணும். இதெல்லாம் வந்து நிதானமாக முடிவெடுக்கணும். அதில் வந்து உணர்வு தன்னோட சென்டிமெண்ட்ஸ் இல்லாமல் பார்க்கணும். அறிவுபூர்வமான முடிவுகள் எடுக்கணும். அதுதான் முக்கியமானது. அது மாதிரி எடுத்தாங்கனாலே இவங்க லைஃப் நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து இவங்களுக்கு எந்தெந்த ராசியெல்லாம் ஒத்து வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, துலா ராசி, கும்ப ராசி, மேஷ ராசி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்லா ஒத்து வருவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் வந்து பழகும் போதே பிரச்சனைகள் வாழ்க்கையில் கூட இருக்கிறவங்களெல்லாம் அவங்களோட பிரச்சனைகள் வருதுன்னா, அவங்க வந்து கன்னி ராசி, மீன ராசி, மகர ராசி இவங்க கூடலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. பொதுவாக வந்து புதன் வந்து அப்படின்னோம்னு வச்சுங்களேன், பசுமைக்கு பச்சை நிறத்துக்கு வந்து புதன் காரணம். இந்த ராசிக்கு அதிபதி அவர் தான். ஸோ அதனால வந்து இவங்க மரகத பச்சையில் இவங்க வந்து மோதிரம் போடுறது, எமரால்டுன்னு சொல்லுவாங்க, அதில் மோதிரம் போட்டுக்கிறது. அது மாதிரி வந்து புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வணங்குறது, பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி சாத்தி புதன்கிழமை அன்னைக்கு வணங்குறது. அது மாதிரி வந்து புதன் அப்படின்றவரும் ஒரு மனோகாரகர் தான். அதனால வந்து எந்த ஒரு விஷயத்துல ஞான வைராக்கியம் கொடுக்கணும்னா புதனுடைய அருள் தேவை. அதனால தியானம், யோகா இதெல்லாம் பண்றது, இது மாதிரியான விஷயங்கள்லாம்
இவங்களுக்கு வந்து நல்ல இது பரிகாரமாக இருக்குது. இது மாதிரி பண்ணிட்டாங்கனாலே இந்த மாதிரி குறைகள்லேருந்து இவங்க வெளியே வந்துட முடியும். இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் அந்த புதன் எப்படி இருக்கார், புதன் நல்லா இருக்காரா, புதன் வந்து அதில் தான் கெட்டு போயிருந்தாரா அப்படின்னா புதன் கெட்டிருந்துன்னு வச்சுங்களேன், இதில் உள்ள கெடுபலன்கள் அதிகமாக நடக்கும். புதன் நல்லா இருந்தாருன்னு வச்சுங்களேன், இதில் உள்ள நல்ல பலன்கள் நிறைகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணணும். அதனால் அந்த புதனுக்கு உண்டான பரிகாரம் செஞ்சுக்கும் போது உங்களுக்குள்ள கெடுபலன்கள் குறைஞ்சு, உங்களுக்குள்ள குறைகள் இன்னும் குறைஞ்சு, நீங்கள் எல்லாமே நிறைவான மனிதராக வாழ்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம்.